என்னங்க ஐயா, ஒரு கைதிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு மரியாதையா? யோ, நமக்கு தாயா அவன் கைதி, இந்த ஊருக்கு அவன் தாயா காவல் தெய்வம். ओम श्रीधराय नमः, ओम ऋषिकेशाय नमः, ओम पद्मनाभाय नमः। सर्वोपचार पूजां समर्पयामि। ओम सांग्रहण्येत्यायजते इवां जनदां संगृह्णानीति द्वादशारत्ने रसना भवति। द्वादशमासा संवत्सरः संवत्सरमेवावरुन्धे मौञ्जी भवति। ऊर्ध्वे मुञ्जाः ऊर्ध्वमेवावरुन्धे। चित्रा नक्षत्रं भवति। चित्रं भागे दत्कर्मा यजस्वमेधस्समध्ये। हिरण्यपात्रं पूर्णं ददाति। मतो व्याधानीति एकतां ब्रह्मणोपहरति। नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्। महादेवाय नमः। कर्पूरनीराञ्जनं दर्शयामि। ओम सर्वस्यान्ते सर्वस्येत्ते सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति। அறிவு விட்டவன் நாடகத்துக்காக அசோகவனத்துல தீய வைறான்னா வைக்கப்படப்ப கொளுத்திட்டு வந்துட்டியாடா. உனக்கு அனுமார வேஷம் கொடுத்து தப்பா போச்சு. இப்ப ஊர்க்காரங்களாம் சேர்ந்து நம்மள கொளுத்திடுவாங்க போல இருக்கே. ஓடி ஒளியறது கூட இடம் இல்லையே. சீக்கிரம் ஓடியாடா. ஐயோ, எங்க மறைகிறது? ஒரு தலைக்கே பிரச்சனை. இவன் பக்கத்திலே நம்மளை காட்டி கொடுத்துருமே. இப்ப பார்த்து தும்மல் வருது. ராமா, நீ உங்க அப்பா பேச்ச கேட்டு 14 வருஷம் காட்டுக்கு போனேன். என் சம்சாரம் அவ அப்பன் பேச்ச கேட்டு பிறந்த வீட்டுக்கு போய் 4 வருஷம் ஆகுது. அவ போனதுல இருந்து என் கையே தேஞ்சு போச்சு. 10 பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி. இப்ப நீ நேர வந்து எனக்கு ஆறுதல் சொல்லல. இந்த கேட்ட தொங்கி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன். பட்டாபி ராமா, கோதன் ராமா, தசவராமா, கல்யாண் ராமா, சீக்கிரமா ராமா. ராமா வந்து விட்டான், வந்து விட்டான், என் ராமன் வந்து விட்டான். யோ கத்தாதையா, பின்னாடி ஆளுங்க விரட்டிட்டு வராங்க. ஐயோ ராமா, உன்னை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன சாப்பிடுற? காஃபி டீ ஹார்லிக்ஸ் பண்ணிவிட்டா மோர்? ஒன்ஸ் மோர். காஃபி டீ ஹார்லிக்ஸ் பண்ணிவிட்டா மோர்? ராவணா, யார் தலையை கழட்டிட்டு குனிஞ்சு வாடா. ஐயோ ஐயோ, கடவுள் கடவுளா வராங்களே. முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்தா சாப்பிடதான் செஞ்சு வச்சிருப்பேனே. அதுக்காக நாங்க லெட்டரா போட்டு வர முடியும்? ராமா, கேட்கணும் தப்பா நினைக்க கூடாது. நான் இதை சொல்லல. ராமாயணத்துல இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையே. இவர் தான் சீதை. இவர் இவர் ராவணா, இந்த சிரிப்புக்கு மயங்க இவங்களை கடத்திட்டு போனே. நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க இருந்து வரீங்க? அசோகவனத்தை எரித்து விட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு வந்தோம். அங்க எரியுற தீக்கி இங்க பக மூச்சை முட்டுது. ராமா, காத்து, கருப்பு, தீட்டு, பட்டக்கண்ணு, செய்வன எல்லாமே இந்த தீயோட எரியட்டும். துப்புப்பா. அடி ஆத்தாடி, எம்புட்டு கண்ணு பட்டிருக்க என் பிள்ளை மேல இப்படி எரியுது. எரியத்தான் செய்யும். வந்ததும் வராதவ பிள்ளை மேலேயே இப்படி எரிஞ்சு விழுறீங்க. ஊர்ல இருக்கிற வைக்கப்படப்ப கொளுத்திட்டு வந்து நிக்கிறான். இவனை என்ன கொஞ்சமா சொல்ற? ஏதோ படிச்சமா, ஒரு வேலை வெட்டிய பார்த்தாமா, 4 காசு சம்பாதிச்சமான்னு இல்லாம ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு சுத்துறான். இவனை எல்லாம் பெத்ததுக்கு ஏன் இப்படி லபலபன்னு கத்துறீங்க? இவன் வேலை பார்த்துதான் நம்ம குடும்பம் நிறைய போகுதா? இருக்கிறத வித்து தின்னாலே 3 தலைமுறைக்கு தாங்கும். தாங்கும் முடி தாங்கும். நீ இப்படியே இவனுக்கு செல்லம் கொடுக்கறதுனாலதான் இவன் மப்பேறி போய் தெரியறான். என்ன என்ன மொபைல் போய் திரியறாங்க? நான் என்ன பீடி சிகரெட் பிடிக்கிறேனா? இல்ல கள்ளு சாராயன் குடிச்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்குமா? இல்ல கண்ட கண்ட பொண்ணு பின்னாடி சுத்தி திரியறமா? இத பாராத்தா, அடுத்த வாரமே நம்ம ஊர் பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மன்ற ஆரம்பிக்க போறோம். சீர்திட்டம் செஞ்சு இந்த ஊரையே மாத்தி காட்ட போறோம். அப்புறம் தெரியும் இந்த முத்துக்கால யாருன்னு. பெருசா பேச வந்துட்டார் பேச்சு. ஓல்ட் மேன். பாத்தியாடி,
உன் பையன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. இனிமே நீ ஆச்சு உன் மகனாச்சு எக்கேடும் கெட்டு போங்க. இவன் இப்படியே இந்த ஊரை சுத்திக்கிட்டு தெரிஞ்சான்னா நாளைக்கு இவனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு வரும்போது இந்த ஊருக்குள்ள எந்த போய் பொண்ணு கொடுக்கான்னு பாக்குறேன். ஆமா, இனிமே தான் அவனுக்கு ஒருத்தி பிறந்து வர போறாளாக்கும். என் பிள்ளைக்கு ராசாத்தி மாதிரி ஒருத்தி வரத்தான் போறா. இந்த தோட்டத்துல திருண்டது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது எங்களுக்கும் சேர்த்துதான் உதவியும். சீக்கிரம் வாடி. இருங்கடி வர. ரொம்ப தான் அலட்டிக்கிறீங்களே, வாங்க. ஏய், இது வேற யார் தோட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க பெரியப்பா அம்பலத்தோட தோட்டம். தெரிஞ்சிச்சுன்னா உன் தோலை மட்டும் இல்ல எங்க தோலையும் சேர்த்து முடிச்சிருவாரு. பெரியப்பனா இருந்தா என்ன, சித்தப்பனா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு தேவை சோலை கொடுத்து, அவ்வளவுதான். அம்மா சீக்கிரம் வாமா, கையில வச்ச மருதாணி காஞ்சி போச்சு, சீக்கிரமா வந்து காலுக்கு வச்சு விடுவா. ஏண்டி இப்படி ஊரே கூட்டுற மாதிரி சத்தம் போடுற? முதல்ல காலுக்கு வச்சுட்டு அப்புறமா கைக்கு வச்சிருக்கலாம்ல. அப்பாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கு. கொண்டா. ஏமா இத கட்டின? நாளைக்கு பள்ளிக்கூடத்து ஆண்டு விழால நான் கரகாட்டம் ஆட போறேன், அதுக்கு தான் இதை கட்டி பார்த்தேன். வேண்டாமா, வேண்டாம். இந்த சலங்கதான் உங்க அப்பாவையும் என்னையும் சேர்த்தும் வச்சது, பிரிச்சும் வச்சது. என்னைக்கு நான் இந்த சலங்கையை கட்டிட்டு கரகத்தை தலையில வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சனோ அன்னைக்கே என் வாழ்க்கையும் ஆட்டம் கண்டுருச்சு. ஊர் ஊரா கரகம் ஆடிக்கிட்டு இருந்த என்ன விதி இந்த ஊர்லயும் ஆட வச்சிருச்சு. அப்பதான் உங்க அப்பா என் ஆட்டத்தை பார்த்தார். ஒரு நாள் அவர் என்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சேன். ராத்திரி பூரா யோசிச்சேன். கடைசியா அவர் விருப்பப்படியே எங்க கல்யாணம் நடந்தது. அன்னைக்குதான் இந்த ஜமீனே ஆடி போச்சு. மானமே போச்சுன்னு குதிச்ச உங்க பெரியப்பா பெரியம்பலத்தோட பகையும் ஊர் பகையும் வளர்த்துக்கிட்டு உங்க அப்பா என் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தாரு. அப்ப நீ என் வயித்துல 3 மாச குழந்தை. ஒரு நாள் கோயில் திருவிழா விஷயமா பேசணும்னு பெரியம்பலம் உங்க அப்பாவை கூப்பிட்டு விட்டார். பழைய பகையெல்லாம் மறந்து சிரிச்ச முகத்தோட போனவர் திரும்பி போன மாத்தா வந்தார். நான் அழுத, துடிச்ச, புரண்ட. எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் வரல. உங்க பெரியப்பா உங்க அப்பாவை என்கிட்ட இந்த நிரந்தரமா பிரிச்சது இல்லாம அந்த பழிய ஏன் மேல திரிச்சு விட்டுட்டாரு. ஊரே அவர் பக்கம் நின்னு என்னை ஏச ஆரம்பிச்சது. அன்னைக்குதான் நான் முடிவெடுத்தேன். உங்க அப்பா பிறந்து வளர்ந்து முடிஞ்ச இதே மண்ணுல சின்ன அம்பலத்தோட வாரிச உருவாக்கிட்டு சாகணும் தாண்டி இன்னும் நான் வைராகியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கை தாத்திட்டு ஓடிவிடா. கும்பரையா, கும்பரையா. வணங்க. வணக்கம் ஐயா. யாரா மாட்டுக்கார காளி? நான் தான் சாமி. ஏய், ஆளை கண்ணுல பார்த்து ஒண்ணு கிடைக்கிற மாட்டோட ஜல்லிக்கட்டு மாட்டு சொல்லி தெரியுற. புடிச்சிட்டு போய் உடத்தட்டி உழவுக்கு போடல. கண்ணார் என்ன பூனைய கையில புடிச்சுக்கிட்டா அது நம்ம கிட்ட வராதுன்னு நினைப்பா. எப்படி வர வைக்கிறேன்னு பாருங்க. டேய் இப்ப பாரு. பாஸ் 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 நீ கருவாட்டை காட்டணும்னா என் பூனை வந்துருமா? இல்ல, கோயில் உண்டியில் காசுல வீட்டுல ஒண்ணு சேர்த்துட்டியா? அதை மறப்பனா கிளிஷ் 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 கிளிஷ். மியாவ் மியாவ். பாத்து கூப்பிடுறா. இவனை கருவாடு நினைச்சு கவிர போகுது. நாய் வா கூப்பிடுற. பூனையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா. வாம்மா. அம்பல வரும்போது பூனை குறுக்கால விட்டு விளையாட்டா பண்றீங்க. ராஸ்கல் ஒண்ணே. தொல்லை,
தப்பு மேலதானே? இல்லைங்கய்யா, பூனை குறுக்கால போனா கெட்ட சகனம்னு சொல்லுவாங்க. பழக்கப்பட்ட பூனையா இருந்தா அம்பலம் வரும்போது சகனம் பார்த்து போயிருக்கு. பூனை ஊருக்கு புதுசு போல இருக்கு. பாபுல்ல யாரு உள்ளவன்? நம்ம கல்லுவிட்டு காளிமுத்தோட பையன் முத்துக்காலைங்க. பட்டணத்துல படிச்சிட்டு இருந்தான். ஊருக்கு வந்து 4 நாள் தான் ஆகுது. அதான் அம்பலத்தை பத்தி தெரியாம பாவம் சின்ன பையன். ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. அதான் பயம் இல்லாம தெரியுது. அம்பலம் யானை மாதிரிப்பா, எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்குவாரு. அவர்கிட்ட எதுக்கும் எச்சரிக்கையாரு. நான் இதை ஏற்கனவே சொல்லிட்டேனே. போடா, அம்பலமாவது கம்பளமாவது சினிமாக்கு நேரமாச்சு, பஸ் வந்துருச்சான். நீங்க எல்லாம் என் கூட வருவீங்கன்னு தாண்டி எங்க அம்மா இந்த சினிமாவுக்கு அனுப்புனாங்க. இல்லன்னா அனுப்பியே இருக்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் விட்டுருவோமா? டேய், அந்த பொண்ணுங்கிட்ட போய் பஸ் கிஸ் வந்துச்சான்னு கேளு போ. சினிமாவுக்கு நாங்களா? ஆமா, பஸ் போயிடுச்சா? இல்ல. அப்பா கிஸ். ஏமா பஸ் போயிருச்சாமா? இல்ல. ஏன் குழந்தைக்கு என்னாச்சு? என் குழந்தைக்கு காலையில இருந்து பேதியாகி நினைவில்லாம போச்சுமா. நம்ம ஊர் ஆஸ்பத்திரிக்கு போனா மருந்து மாத்திரை இல்ல, டவுனுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. பஸ் இன்னும் வரலையே. குழந்தைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே. கடவுளே, ஐயா, பஸ் வந்துருச்சுல. எவன்டா கல் எடுத்து அடிச்சது? நாங்கதான்டா. குழந்தை உசுருக்கு போராடிட்டு இருக்கு. ஏன்டா பஸ் நிப்பாட்டாம போற? ஏன்டா கேன பஸ் ஸ்டாப் இல்லாத ஊர்ல பஸ் நிப்பாட்டணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. இதுக்கு யாரோ பதில் சொல்றது? இந்த ஊர்ல இருந்து ஒருத்தனை ஏத்தாத. எவன் என்ன பண்றான்னு பாக்கலாம். வாடா போலாம். டேய், மரியாதையா சொல்றேன், அவங்கள வண்டியில ஏத்திட்டு போய் ஆஸ்பத்திரியில விடு. எடுறா கைய. வண்டி ஏறா. எடுறா கைய. வண்டி ஏறா. டேய், வாடா போலாம். டேய், பாப்பட்டி ரஜினி தலைவர் படம் குரு சிஷ்யர். இனிமே இந்த ஊர்ல பஸ் நிப்பாட்டாம போனீங்க, பஸ்ஸோட சேர்த்து உங்க 2 பேரையும் கொளுத்திடுவேன். மரியாதை அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. தண்ணியே வர மாட்டேன்னு ஒண்ணும் வர மாட்டேன்னு பைப்பு கிட்ட வந்து உட்காந்து. என்னைக்குதான் ஒழுங்கா வந்தது, இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. கோயத்து குழந்தை வராண்டி. உள்ளபடி இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. கோயத்து கோயந்த வர உள்ள போடி. ஐயோ, சென்டடு என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க. அம்பலத்தோட மச்சான் என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செண்டு எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா?
அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏன் ஆகாது? அங்க பாருங்க, இங்க பாருங்க, எங்க அந்த மனப்பா. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி நீ, ஆட ஓடி வா காமினி. ஹை ஹை, ஹை டேய், ஏன்டா பாட்டை இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. உன்னை பண்ணி தான்டா பாக்கும். பண்ணி தலையா என்னத்தாண்டா அந்த பொண்ணு பார்த்தா? சரி, 2 பேரும் போய் கட்டுருமா? ஓ, ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா, வாங்க. யாரடி நீ மோகினி, அத்தா ஜெயின் உருமா. என்ன பொண்ணை பார்த்து குருமா சாலனான்னுகிட்டு? இடியட். அரபி மொழியில அத்தா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி, நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநீ. ஏன் தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சுமரகனே, நீ யாரை பார்த்தா ராணி? எட்டிட்டு விட்டுனா பல்லு முதுகு வழியா வந்துரும். பெரிய புலவரா பண்ணாட பையல, அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவனையும் கருத்துருக்கு போல் இருக்குது. பிளடி நான்சென்ஸ். போய் நூறுமா? போய் நூறுமாண்ணா? எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சவ ஊர்வலத்தை பார்த்து ஓடுறா? சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு சித்தப்பு என்ன கேட்காம தாண்டா புரியுது. அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாத்திருக்கா. இல்ல, அந்த பொண்ணு உங்களை தான் பாத்திருக்கா. காட் பிராம்ஸ், உன்னை தான் பாத்திருக்கா. இல்ல, உங்களை தான் பாத்திருக்கா. உன்னை தான் பாத்திருக்கா. கருமநேர கண்ணா டேய், இவன் தான் கண்ணன். நான் இல்ல. இவன் தான் கருமையா. இவனை கூட்டிட்டு நான் இல்ல, இவர்தான். கூட்டிட்டு போ. ஐயையோ. பாவலர் வரதராஜன் மன்றம் வாழ்க வாழ்க. பாவலர் வரதராஜன் மன்றம் வாழ்க வாழ்க. டாய் டாய் டாய், ஏற்கனவே இந்தியாவுல ஏகப்பட்ட கட்சி இருக்கு. இந்த பட்டிக்காட்டுல மன்றம் வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவோமா சொல்லட்டுமா? எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வீங்களா? செஞ்சிருவோம். எங்க தெருவுல வழக்கு இல்ல, வச்சிருவோம். எங்க தெருவுல தண்ணி பம்பு இல்ல, போட்டுருவோம். ஆஸ்பத்திரியில நர்ஸே இல்லப்பா. வச்சுக்கிறோம். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, என் பொண்டாட்டிக்கு குழந்தையே இல்ல. விளக்கு வச்சா வீட்டுக்குள்ள நாங்க வேற வேலை பார்க்க மாட்டோம். எங்களை விளக்க சொன்னா காலையில் நாங்க பல்ல தவிர விளக்க மாட்டோம். கூரைக்கு மேல கோழி பிடிப்போம், அந்த வானத்தில் ஏற ஏணி கொடுப்போம். ஏரிக்குள் ஓடும் மீனை பிடிப்போம், அதை எல்லாருக்கும் கொடுக்க பங்கு பிரிப்போம். விளக்கு வச்சா வீட்டுக்குள்ள நாங்க வேற வேலை பார்க்க மாட்டோம். எங்களை விளக்க சொன்னா காலையில நாங்க பல்ல தவிர விளக்க மாட்டோம். தாளம் மாத்தி பாட மாட்டோம், ஆள மாத்தி ஆட மாட்டோம். வேலையின்றி கூட மாட்டோம், வெட்டி பேச்சு பேச மாட்டோம். பொல்லாப்பு சொல்ல மாட்டோம், குத்தம் இருந்தா சொல்லாம செல்ல மாட்டோம். எம்மாங்கு பாட்டு பாடி நல்ல கருத்தை எல்லாருக்கும் சொல்ல போறோம். பாட்டு பாடி வாழ போறோம், நாட்டம் மாத்தி காட்ட போறோம். சொன்னா சென்று முடிப்போம், ஒன்னா சிந்து படிப்போம். விளக்கு வச்சா வீட்டுக்குள்ள நாங்க வேற வேலை பார்க்க மாட்டோம். எங்களை விளக்க சொன்னா காலையில நாங்க பல்ல தவிர விளக்க மாட்டோம்.
மலரு ஆடி ஓடி வேலை செய்ய அவரை போல யாரவரு அண்ணாச்சி போட்ட ரூட்டு தம்பிகளுக்கு பொன்னான சந்த பாட்டு கண்ணாக உள்ள போது கஷ்டங்கள் இல்ல எல்லாமும் ஓட்டி காட்டு உள்ளம் போல நல்ல வாழ்வு உள்ள போது ஏது தாழ்வு சொன்ன சங்கடம் இல்ல எல்லாம் நம்மிடம் இல்ல விளக்கு வச்சா விளக்கு வச்சா வீட்டுக்குள்ள நாங்க வேற வேலை பார்க்க மாட்டோம் எங்களை விளக்க சொன்னா காலையில் நாங்க பல்ல தவிர விளக்க மாட்டோம் கூரைக்கு மேல கோழி பிடிப்போம் அந்த வானத்தில் ஏற ஏணி கொடுப்போம் ஏரிக்குள் ஓடும் மீனை பிடிப்போம் அதை எல்லோருக்கும் கொடுக்க பங்கு பிரிப்போம் விளக்கு வச்சா வீட்டுக்குள்ள நாங்க வேற வேலை பார்க்க மாட்டோம் எங்களை விளக்க சொன்னா காலையில நாங்க பல்ல தவிர விளக்க மாட்டோம் என்னடா மச்சானுக்கு வருஷம் ஏறிட்டு இருக்குது வயசு குறைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்தேன் மச்சான் இதை விட நீங்க தலைய வண்டி கடையாளுக்குள்ள விட்டு எடுத்துடலாம் இந்த அம்பலத்தோட பலமே கவரிமான் மாதிரி ஓ நீங்க கவரிமானா அப்ப மசுறு போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா ஊருக்குள்ள யாருக்குள்ள கல்யாணம் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளிமுத்து மக முத்துக்கால சாரு அந்த பட்டணத்துல இருந்து படிச்சு வந்தானே அவனா ஆமா அந்த கொப்பரக்கா மண்டையும் தான் ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு 5-6 பசங்களை கூட வச்சிட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள் அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள் ஆமா அங்கிள் உனக்கு அங்கிள் சரி சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு ஓ ஆண்டி இவ எதுக்குடா இங்க வந்திருக்கான் கேட்டு சொல்றேன் இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி அங்க போய் கேட்டு வந்துடுறேன் ஆண்டி அத்தை ஆண்டி அத்தை ஆண்டி 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சான் விசாரிச்சுட்டு வர சொன்னார் ஆண்டி சொல்லுங்க ஆண்டி எங்க அத்தை செண்டு அடிக்குமா படுவா அத்தைக்கே செண்டு அடிக்கிறியா சொல்லுங்க ஆண்டி பூச்செண்டு வயசுக்கு வந்துட்டா அதான் முறைப்படி நான் முறை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அக்கா வயசுக்கு வந்தாளா மச்சான் வயசுக்கு வந்தாளா நிறுத்துங்க நிறுத்துங்க அக்கா வயசுக்கு வந்தாங்க சரி மச்சான் அப்படி வயசுக்கு உழைச்சிருவேன் முறை சொல்ல வந்தேடி முறை எதையும் முறையோட செஞ்சவதாண்டி அதை சொல்ல வரணும் ஊர் திருவிழாவுக்கு கரையாட வந்த லம்பாடி வீட்டு பூனையாந்த என் தம்பியை உன் காலச்சுத்திர நாயாக்கி அவனை கல்யாணம் முடிச்ச கையோட கருமாதி முடிச்சில்லடி இப்போதைக்கு நீங்க வந்து நிக்கிற இத பார் என்னைக்கு என் தம்பிக்கு நான் எள்ளும் தண்ணி இறைச்சனோ அன்னைக்கே நம்ம உறவு செத்து போச்சுடி என் தம்பி உன்னை தொட்ட பாவத்துக்கு கூலியா ஏதோ கொஞ்சம் சொத்து பத்தல் எழுதி வச்சனல்ல இனிமே சொந்தம் சுருத்துன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் இந்த அம்பலம் மனசுனா இருக்க மாட்டான் உறவு முறை புதுப்பிக்க நான் ஒண்ணும் முறை சொல்ல வரல ஊர் முறைக்காக வந்தேன் நீங்க மனுஷனாவே இருங்க மஞ்ச தண்ணி ஊத்தி பார்க்க மாமா உறவு இருக்கா மச்ச நீங்க துணை இருக்கா பட்டு பாவாடையும் பச்சை கலர் தாவணியும் கட்டி அழகு பார்க்க யார் இருக்கா மாமா வீடு அழைச்சு மச்சன மறுவூர் அழைச்சு சமக்க முடியாத சீர்சனத்தி கொண்டாந்து தென்னை மட்டை வெட்டி வந்து தேர் போல குடிசை கட்டி அத்தை பொண்ணு உள்ள வச்சு அழகு பார்க்க மாமா யார் இருக்கா இந்த அடி அம்மா முத தண்ணி மாமா முறை தண்ணி ஊரை கூட்டி ஒரு முறை விருந்து வச்சு
தெருவெல்லாம் பிடிக்காம பந்த போட்டு நான் பெத்த பொண்ண நல்லபடியா குளிப்பாட்ட கொடுத்து வைக்கலையே இந்த கூறுகட்ட பாவி மவளுக்கு. இந்த அடியம்மா உன் தாய் முறை தண்ணி மாத்து விரிச்சு மண மேல உட்கார வச்சு அப்பன் தலைமுறைக்கு அரைப்படி வெண்ணெய் வச்சு அப்பத்தா கையால அரப்ப பொடி தேய்ச்சு பாட்டன் தலைமுறைக்கு படி நிறைய பால் ஊத்தி அத்தனை சீரம் செய்ய சொந்தமும் இல்ல பந்தமும் இல்லையடி. இந்தா உங்க அப்பா முறை தண்ணி. அந்த பாவி மனுஷன் போனப்பவே நானும் போயிருப்பேன். பொட்டச்சியா பிறந்து இந்த கன்றாவியெல்லாம் கண்ணால பார்க்க வச்சுட்டேடி. பணத்துல மேய்ஞ்சாலும் எனத்தோட போய் சேரணும்பாங்க. எனக்கு வனமும் இல்ல எனமும் இல்லையேடி. பாவி மவள படிவு தெரியுமா? அழாதம்மா அழாதே. இல்ல மழையில்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணாத்தி வாசலில தென்னாத்தி வாசலில தாத்தப்பா தாத்தப்பா கை கழுவ தண்ணி இல்ல உங்க காட்டுலயும் பேய் மழை கை கழுவ தண்ணி இல்ல தாத்தப்பா. ஓ முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க? ஆளுக்கு ஒரு சட்டி ஆளுக்கு ஒரு உலக்கையை எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க. இங்க பாருங்க, பிச்சை கிச்சன் தப்பா பேசாதீங்க, அப்புறம் சாமி குத்த வரும். இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன்? சாமி எதுக்கு என்ன குத்த வரணும்? அது இல்ல, நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல, அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க. மழை இல்லன்னா மலை சோறு, வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா? துபாயில் கொடுத்தா மழை இல்ல, அங்க இந்தியன் மாதிரி மலை சோறு எடுக்கிறானுங்க. அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா, ரொட்டி திங்கிறானுங்க. அதுக்காக மலை ரொட்டி எடுப்பானுங்களா? நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்னடான்னா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க. பிளட்டி இண்டியன்ஸ். மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது. அட அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைடுல ரெயினை விட்டு விட வேண்டியதானே? தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலைகிறானுங்க. பிளட்டி நான்சென்ஸ். குக்கர்ஸ். நீங்க கூட தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கைமா அலைறீங்க. நீ கூட இருந்து அட்டாக் பண்ற. ஒன் ஸ்டாப் பேக் மேன். அங்க பாருடா, அவனுக்கு உலக்கையோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க. நம்ம சென்ட்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவை படார் படான்னு சாத்துறாளுங்க. நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல. இவளை நம்பவே முடியாதுடா. நீங்களும் உலக்கையோட போண்டி தானே, அதுக்கெல்லாம் மச்ச வேணும்னே. என்ன நீ மச்ச வேணும் சொச்ச வேணுங்கிற? என்கிட்ட மச்ச வேணும் உனக்கு தெரியுமா? என்னைக்குடா? இங்க பார், இங்க பார், இங்க பார். ஐயோ டேய், இருந்து பாத்துட்டு போடா. உங்க காட்டுலயும் பேய் மழை, கை கழுவ தண்ணி இல்ல, தாத்தப்பா 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 எங்க காட்டுலயும் பேய் மழை. போட்ட கணக்கு சரி வரலையே. மொத்தமே 160 ரூபா தான் வசூல் ஆயிருக்கு. இதை வச்சு எப்படி விழா நடத்துறது? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், ஊருக்குள்ள ஒரு ரிக்கா டான்ஸும் கரகாட்டமோ போட்டிருந்தா 18 பட்டிக்காரனும் காசை கொட்டி இருப்பான். நீ கேட்கல. முடிஞ்சு போனதை விடுங்கண்ணே. இதை வச்சு என்ன பண்றது? ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னா? வந்துருச்சு, போட அந்த பக்கம் யோசனை வந்துருச்சுண்ணே. என்னடா யோசனை? 1 2 3 4 5
5 கோட்ரு கொஞ்சம் வாட்டு முடிஞ்சிச்சு மேட்ரு. தம்பி முத்துக்கால, நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறதுப்பா? இந்த பைய செஞ்ச கூத்த கேட்டியாப்பா? என்னத்தா என்னாச்சு? வடக்கு தெரு வெள்ளச்சாமி மகளுக்கும் இவனுக்கும் தொடர்பாயி அவ உண்டா இருக்கா. அந்த புள்ள ஊமை இருந்தாலும் பரவாயில்ல, அவளை நான் இவனுக்கு கட்டி வைக்க தயாரா இருக்கேன். ஆனா வெள்ளச்சாமி ஒத்துக்காம அம்பாயத்துக்கிட்ட நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டி இருக்காரு. பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பாகுமோ எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப பயமா இருக்குப்பா. பதட்டப்படாம போத்த, நான் பாத்துக்கிறேன். டேய் படங்க. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எவ்வளவு நாளாட தொடர்பு? அந்த பொண்ணோட சடங்குக்கு மைக் செட் கட்ட போனேன், அன்னையில இருந்து தான். நாளைக்கு பஞ்சாயத்து வேற. டேய், அந்த பொண்ணு எழுதின லெட்டர் ஏதாவது இருக்கா? இல்ல முத்துக்கால, நான் எழுதின லெட்டர் தான் இருக்கு. படி முத்துக்கால, என்னதான் எழுதிருக்கான்னு பாப்போம். மயிலாடும் தோப்பில் மானாட கண்டேன், மானாடும் பொழுது மனமாட கண்டேன், மானானது யாரோ மகாராணியே நீயோ, மனமாடவே தூண்டும் மாதேவியும் நீயோ, வெல்வெட்டு கன்னம் தொட்டு வைக்கின்ற முத்தம் எல்லாம் கல்வெட்டு போலே நிற்கும் கண்ணே நம் காலம் எல்லாம், ஊருக்குள்ளே உன்னை கண்டேன், உள்ளத்திலே வைத்துக் கொண்டேன், உன்னழகை கண்டதாலே ஊமையை போல் நானும் நின்றேன், இப்படிக்கு உன் இதயம். உன் மூஞ்சிக்கு இது தேவையா? மயிலாடும் தோப்பி மானாட கண்டே, மானாடும் போது மனமாட கண்டே, மானானது யாரோ மகாராணியே நீயோ, மனமாடவே தூண்டும் மாதேவியே நீயோ. மயிலாடும் தோப்பில் மானாட கண்டே, மானாடும் போது மனமாட கண்டே. வெல்வெட்டு கன்னம் தொட்டு வைக்கின்ற முத்தம் எல்லாம் கல்வெட்டு போலே நிற்கும் கண்ணே நம் காலம் எல்லாம். நேசித்து நெஞ்சில் வைத்து நீண்ட காலம் யாசித்த பெண்ணுக்கென்று ராஜயோகம். யோசித்து ஒவ்வொன்றாக காதல் பாடம் வாசித்து அர்த்தம் சொல்லும் வேளையாகும். மன்மதன் போடும் மங்கள நேரம் மயிலாடும் தோப்பில் மானாட கண்டே. மானானது யாரோ மகாராஜனே நீயோ.
அன்புத்தேனை நானும் வாங்க சாமத்தில் செவ்வந்தி பூநாளும் ஏங்க பூவுக்கு வந்ததென்று பூவி நேரம் போகட்டும் வெட்கம் என்று காத தூரம் மீதங்களின்றி மோகங்கள் கூட மோகங்கள் நூறு ராகங்கள் பாட சங்கீத மயக்கத்திலே மயிலாடும் பூத்து மானாடு கண்டே மானாடும் போது மனமாட கண்டே மானானது யாரோ மகராஜனே நீயோ மனமாடவே தோன்றும் மாதேவனே நீயோ மயிலாடும் தோப்பில் மானாட கண்டே மானாடும் போது மனமாட கண்டே